திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் மிகச் சிறப்பாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அன்னந்தாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 3ஆம் திருமுறையிலிருந்து திருச்சாத்தமங்கை என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சாத்தமங்கை என்னும் திருத்தலமானது இன்று மக்கள் வழக்கிலே சியாத்தமங்கை என்று வழங்கப்பெறுகிறது. சியாத்தமங்கை ஊரினுடைய பெயர் சாத்தமங்கை. இது சாந்தை என்பதனுடைய மறுமொழியாகவும் வரும். இந்த கோயிலினுடைய பெயர் என்ன என்றால் அயவந்தி. அயவந்தி அதனாலே பிரம்மனாலே பூசிக்கப்பெற்றது. அயன்னா பிரம்மா தானே, அவனாலே பூசிக்கப்பெற்ற காரணத்தினாலே அயவந்தி என்று பெயர் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள். திருநள்ளாற்றுக்கு தென்மேற்கே 7.5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இந்த சாத்தமங்கை. நாகை மாவட்டம் நன்னிலம் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து போகலாம். நன்னிலம் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து போகலாம். இப்போ சென்னையிலிருந்து வருகிறார்கள். கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை எல்லாம் வருகின்ற பொழுது கேரளம் வந்து நன்னிலம் இறங்கி அங்கிருந்து செல்வதற்கு பேருந்து வசதிகள் இருக்கிறது. காவிரிக்கு தென்கரையிலே உள்ள தலங்களிலே 18வது திருத்தலம் இந்த திருத்தலம். ஈஸ்வரனுடைய பெயர் அயவந்தீஸ்வரர். இறைவியினுடைய பெயர் மலர்க்கண் அம்மை. அடியார் பெருமக்களே, 63 நாயன்மார்களிலே ஒருவராகிய திருநீலநக்க நாயனார் அவதரித்த திருப்பதி இந்த சாத்தமங்கை. நிறையினார் நீலநக்கன், நீலநக்கன் திருநீலநக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அறையும் சாத்தமங்கை அயவந்தி. சேக்கடார் பெரிய புராணத்தில் வர்றார். இப்படி இந்த திருநீலநக்க நாயனார் தன் மனைவியாரோடு இறைவனை நாள்தோறும் வழிபடுவார். திருக்கோயிலுக்கு செல்வார். ஒரு நாள் ஒரு சிலந்தி பூச்சியானது அந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்து, மனைவியார் அன்பு மேலீட்டினாலே ஐயோ இந்த சிலந்தி சுவாமியே கடிக்குமேன்னு சொல்லிட்டு உடனே வாயால் ஊதி அகற்றினார். இதை பார்த்தார் நாயனார். அபச்சாரம், அபச்சாரம். சிவபெருமான் மீது நீ எச்சல் வாயாலை ஊதி எச்சல் விட்டியேன்னு, இந்த செயல் தகாதுன்னு சொல்லி உனக்கும் எனக்கும் பொருத்தப்படாதுன்ட்டார். மனைவியாரும் வீடு சொல்லல, கோயிலேயே இருந்தார். அந்த இரவு நாயனார் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். சிவபெருமான் அவருடைய கனவுல வர்றார். கனவுல தோன்றி
திருநீலனக்கா பாரப்பா, என்னோட உடம்பை பார். அவர் மனைவியார் ஊதின இடம் தவிர ஏனைய இடமெல்லாம் சிலந்தியினுடைய கொப்புளங்கள். அந்த சிலந்திப்பட்ட இடமெல்லாம் கொப்புளங்களாக இருப்பதை காட்டி அந்த அம்மையாருடைய அன்பினுடைய பெருக்கை வெளிப்படுத்தி காட்டினார். அவரை நாயனாரோடு கூட்டி வைத்த பெருமை வாய்ந்த பதி இந்த பதி. திருஞான சம்பந்தர் பெருந்தகையார் இந்த பதிக்கு எழுந்தருளிய பொழுது திருநீலநக்கர் அவரை வரவேற்று அவருடைய நட்பை பெற்றதும் இந்த பதியில்தான். சம்பந்த பெருந்தகையாரும் இது அருமையா சொல்றாரு. அடிகள் நக்கன் பரவ அயவந்தி அமர்ந்தவனே என்று திருநீலக்கரை பாராட்டியிருப்பது போற்றுதற்குரியது. இந்த தலத்துக்கு சம்பந்தர் பதிகம் ஒன்று இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பதி இந்த திருச்சாத்தமங்கை என்னும் பதி. திருநள்ளாற்று மருந்தை வணங்கி வழிபட்ட பாலராவாயர் யார்? பாலராவாயர் யார்? ஞானசம்பந்தர் பெறவன் தான். திருப்பதிகளை எல்லாம் போற்றி சென்னல் வயல் செங்கமல முகமலரும் சாத்தமங்கை மூதூரில் எழுந்தருளி இதெல்லாம் அனுபவித்து பார்க்கணும். திருமருகருக்கு அடுத்த இடம் இந்த சீயாத்தமங்கைங்கிற இடத்துல இறங்கி அங்கிருந்து வடக்கு நோக்கி போயிட்டே இருக்கணும். அப்படி போகும்பொழுது இந்த ஞானசம்பந்தர் சொல்கிறார், சென்னல் வயல் செங்கமல முகமலருங்கிறார்ல, அந்த சென்னல் வயல்களை எல்லாம் பார்த்து கொண்டே செல்லலாம். நாங்கள் இப்போ சீயாத்தமங்கையில் ஒரு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அப்படின்னா நாங்கள் அப்படியே நடந்தே தான் போனோம். எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட ஞானசம்பந்த பெருமான் அந்த காலத்திலும் நடந்தே போயிருக்கிறாரு. இந்த வளங்களையெல்லாம் பார்த்துருக்கிறாரு. நாமும் பார்த்து மகிழ்வோம் என்ற எண்ணத்தில் அப்படியே நடந்தே போனோம். அங்கே சாத்தமங்கை மூதூரில் எழுந்தருளி நீதியால் திகழ்கின்ற நீலநக்கருடைய பெருந்தேர் நிகழ வைத்து போற்றி செய்தது இந்த திருப்பதி. இதில் 3வது பாடல் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். நூல் நலம் தங்கும் மார்பில் நுகல் நீர் அணிந்து ஏறுது ஏறி மான் அன நோக்கி தன்னோடு உடன் ஆவது மாண்பதுவே தால் நலம் கொண்டு மேகம் தவழும் பொருள் சாத்தமங்கை ஆ நலம் தொய்ந்த எம்மான் அயவந்தி அமர்ந்தவனே என்று பாடுகிறார். முப்புரி நூல் அணிந்தவன் திருமார்பில் பெருமான் திரு வெண்ணீற்றை அணிந்திருக்கிற இடவ வாகனத்தில் ஏறி மான் போன்ற மருண்ட பார்வையுடைய உமாதேவியை உடனாக கொண்டு விளங்குபவன் நம்பெருமான் சிவபெருமான். மேகத்தை தொடும்படி உயர்ந்த அழகிய சோலைகள் சூழ்ந்த திருச்சாத்தமங்கை என்னும் திருத்தலத்திலே பசுவிலிருந்து பெறப்படுகின்ற பஞ்சகவியம் ஆனைந்துன்னு சொல்கிறோம். அந்த பஞ்சகவியங்களாலே திருமுழுக்கு ஆட்டப்படும் சிவபெருமான் திரு அயவந்தி என்னும் திருக்கோயிலிலே விற்றிருந்து அருளுகிறான் என்ற நூல் நலம்னா நல்ல புரி நூல்னு ஒரு நுகர் பூசிய நீர். ஆண் நலம் என்பது பசுவினத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பஞ்சகவியம். அதை திருமஞ்சனமாக கொண்டார். பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். நூல் நலந்தங்கு மார்பின் நுகர் நீரணிந்து ஏறதேறி மாலன நோக்கி தன்னோடு உடனாவது மாண்பதுவே தானலம் கொண்டு மேகம் தவழும் பொழில் சாத்தமங்கை ஆனலம் தோய்ந்த எம்மான் அயவந்தி அமர்ந்தவனே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும்
திருச்சியாத்தமங்கை சாத்தமங்கை செல்வோம். அங்கு பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.